திறக்கும் போதெல்லாம் ஒரே பலாப்பழ ஸ்மெல். அது அப்படியே டிராவல்ஸ் ஆகி நான் வச்ச குழம்பு பால் மொத்த ஃப்ரிட்ஜும் அதே ஸ்மெல் தான். யாரும் திங்கவும் மாட்டுறாங்க, அப்படியே கிடக்குது. அதனால் இதை வச்சு ஜாம் பண்ணி பாட்டில் அடைச்சிடலான்னு எல்லாத்தையும் வெட்டும்போது எனக்கு ஒரு ஞாபகம், இதில் பலாப்பழம் சிப்ஸ் நல்லா இருக்குமே, அதையும் பண்ணா என்னன்னு சொல்லி பாதி இதில் பொடி நல்ல மிளகு பொடின்னு எல்லாத்தையும் போட்டு ஏர் ஃப்ரையரில் அனுப்பிட்டு, ஆனால் அதை பார்க்கும்போதுல இந்த உருளைக்கிழங்குல சிப்ஸ் பண்ணுவாங்களே அப்படியே சாப்பிட்டுலாம் போல இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு கை நம்ம ஏதாட்டி வித்தியாசமாக பண்ணணும்னு இருந்துச்சு. அதனால் பீட்ரூட் துரி வச்சிருந்தேன்னா அதை அரைச்சி பீட்ரூட் சப்பாத்தின்னு வச்சுக்கிட்டேன். அப்புறம் பலாப்பழத்தை அப்படியே அரைச்சிக்கலாம், ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன். அவிச்சு அரைச்சி வடிகட்டின்னு செப்சப்பாக தான் பண்ணுவேன். ChatGPT சொல்லி கொடுத்த மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த ஜாமுக்கு பொருளெல்லாம் கம்மி தான், ஆனால் கை வலிக்கு கிண்டிகிட்டே இருக்கணும், அது அப்படியே வலிக்கிட்டு போகிற வரைக்கும். அப்புறம் சிப்ஸ் மொறுன்னு வரும்னு பார்த்தேன், ஆனால் அது லைட்டாக கருகி போச்சு. டேஸ்ட் அடிப்பொலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் நல்லாவே இல்லை. என்ன மிஸ்டேக்னே தெரியல. ஆனால் ஜாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த முன்னாடி சப்பாத்திக்குள்ளே சீனிலாம் தடவி அப்படியே ரோல் பண்ணி சாப்பிடுவோமே அதே மாதிரி இருந்துச்சு. இந்த ஜாமை 3 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாமா, சும்மா எல்லாத்துலேயும் தடவி சாப்பிட்டுக்கலான்னு இருக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு எங்கள் அக்காவுக்கு வாட்ஸ்அப்பில் பெருமையாக அனுப்புனா, பலாப்பழத்தை நீ சும்மாவே சாப்பிட்டுருக்கலாமேன்னு செருப்பால் அடித்த மாதிரி கேட்டா.